ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் சக்தியை கூட்டிகிட்டு தீபா அட்மிட் ஆகிருக்கக்கூடிய ரூமுக்கு வராங்க. இனிமேல் இந்த பேஷண்ட்டை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சக்தி தீபாவை பார்க்குறாங்க. நான் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, இவங்க பெரிய சிங்கர் டி, இவங்க வாய்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும், இவங்க பேர் தீபா. ஆமாம், இவங்க எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, இவங்களுக்கு எப்படி காயம் பட்டதுன்னு சக்தி விசாரிக்கும் போது அந்த நர்ஸ் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம். 2 நாளாக சுயநினைவே இல்லாமல் இருக்கிறாங்களாம். அவங்கள கற்பகங்கிற லேடி தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, இவங்க கழுத்தில் மஞ்சத்தாடி இருக்குதுடி, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லைன்னா இவங்க சொந்தக்காரங்க யாருக்கிட்டேயோ இவங்கள பற்றின தகவலை நம்ம சொல்லணும். ஆனால் எப்படி அவங்கள கண்டுபிடிக்கன்னு சக்தி யோசிக்கிறாங்க. அடுத்த சீனில் கற்பகத்தோட புருஷன் கையில் தீபாவோட தாலியை வச்சுட்டு, என்கிட்ட ஒரு வெயிட்டான பொருள் இருக்குது, இதை மட்டும் நான் விற்றேன்னா கண்டிப்பாக இந்த பாரே எனக்கு தான் சொந்தம்னு ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த தாலி ஸ்லிப்பாகி கீழே விழ அதை கார்த்திக் வந்து எடுக்கிறாரு. கார்த்திக் அந்த தாலியை பார்த்ததும் அது தீபாவோட தாலிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்புறமா அந்த குடிகாரர்கிட்ட இது உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்க, சார் இது என் பொண்டாட்டியோட தாலி சார், வீட்டில் கொஞ்சம் பண கஷ்டம், அதான் அடமானம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சார் இவன் பொய் சொல்கிறான் சார், இது தீபாவோட தாலி தான்னு கார்த்திக் சொல்ல, சரவணன் அந்த குடிகாரருடைய கணத்தில் ஓங்கி அறைகிறாரு. பொய்யாடா சொல்கிற, மரியாதையை உண்மையை சொல்லுன்னு கேட்க, நடந்தது எல்லாத்தையுமே அந்த குடிகாரர் சொல்கிறாரு. அதை கேட்டு கார்த்திக் ஷாக்காக இந்த எபிசோட் முடியுது.